இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ கொதிக்க கொதிக்க ஒரு சூப்பை கொடுத்துட்டு இதை 5 நிமிஷத்துல குடிச்சு முடிக்கிறவங்க காசே தர தேவைன்னு சொல்லிட்டு சொல்ல, அங்க இருக்கிற ஒரு லேடியோ அந்த சூப்ல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து குடிக்க அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. இதை பாக்குற அந்த கடைக்காரனும் மிரண்டு போறான். அது மட்டும் இல்லாம அந்த மொத்த சூப்பையும் அப்படியே எடுத்து குடிக்கிறா. இதை பாக்குற அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அசந்து போறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, வழக்கம் போல சமையல் செஞ்சுட்டு அவ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவ புருஷனையும் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அவ ஒரு ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போயிடுவா. இப்படி அவ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் இவ உள்ள இருக்கிறது தெரியாம அந்த ரெஸ்டாரண்ட் மூடிட்டு போயிடுறாங்க. இவளும் அந்த ஃப்ரீசர் இருக்கக்கூடிய இடத்துல மாட்டிக்கிறா. விஷயம் தெரிஞ்சு இவளை காப்பாத்தி கொண்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து கஷ்டப்பட்டு உயிர் குளிச்சு வந்த இவளோ வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எதிர்ச்சியா சுடுதண்ணில கையை விட இவளுக்கு ஒண்ணுமே ஆகல. ரொம்ப ஆச்சரியத்தோட இருக்கிற இவளோ காஃபி குடிக்கிறான். ஆனா அந்த காஃபியோ அப்படியே ஐஸ் கட்டியா மாறிடுது. என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டு அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஃபயர் ஆயிட்டு மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. உள்ள ஒரு குட்டி பையன் மாட்டிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு சடனா இவ உள்ள போயிட்டு அந்த பையனையும் காப்பாத்துறா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவளை பாராட்ட நமக்கு கரெக்டான வேலை இதுதான் சொல்லிட்டு அந்த வேலையினே சேர்ந்துடுறா.